பொள்ளாச்சி மக்களவை தேர்தல் திமுக வேட்பாளர் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு. நமது முதல்வர் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி குறைந்தபட்ச ஊதியமாக 400 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சொன்னதை செய்யும் நம் முதல்வர் கரங்களை வலுப்படுத்த உதயசூரியனுக்கு வாக்களிப்பீர். பொள்ளாச்சி மக்களவை தேர்தல் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி வேண்டுகோள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை மேற்கொன்றியத்திற்குட்பட்ட வக்கம்பாளையம், நாயக்கன்பாளையம், அம்பராம்பாளையம், சுப்பேகவுண்டன்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கே. ஈஸ்வரசாமி தமிழக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் சார்பில் பூரண கும்பம் எடுத்து மலர் தூவி மரியாதை வழங்கப்பட்டது. மேலும் அம்பராம்பாளையம் தேநீர் கடையில் தேநீர் விற்பனை செய்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஒன்றிய அரசு கிராமப்புற 100 நாள் வேலை திட்டத்தில் கடந்த 3 மாதங்களாக பிரதமர் சம்பளம் வழங்கவில்லை என்றும், நமது முதல்வர் தேர்தல் அறிக்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தி குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் 400 நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்படும் என தெரிவித்தார். நமது முதல்வர் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய முதல்வராக உள்ளார் என்றார். அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்களுக்கு உரிமை தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இதில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், ஒன்றிய செயலாளர் ஹிமாலயா யுவராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன், வால்பாறை சட்டமன்ற பொறுப்பாளர் அமுதபாரதி, திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதேபோல பொள்ளாச்சி நகரத்திற்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கே. ஈஸ்வரசாமியை ஆதரித்து நகர திமுக சார்பில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோருடன் கடைவீதி, எஸ். கோயில் வீதி, இமாம்கான் வீதி, மாரியம்மன் கோயில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் நகர செயலாளர் நவநீதன், தலைமைச் செயற்குழு உறுப்பினர் மு. முத்து, நகரமன்ற தலைவர் ஷியாமலா, மதிமுக செந்தில், காங்கிரஸ் பஞ்சலிங்கம் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், நமது 100 நாள் வேலை திட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு மேலாகியும் சம்பளம் கூட வழங்க முடியாத ஒரு பிரதமராக இருந்து வருகின்றார். எதிர்காலத்தில் நம்ம தலைவர் அவர்கள் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய தலைவராக இருக்கின்றார். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கின்றார். ஆகவே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தற்போது தேர்தல் அறிக்கையை 150 நாளாகவும் குறைந்தபட்ச ஊதிய தொகை 400 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நமது தேர்தல் முடிவுற்ற பின்பு நாம் நினைக்கின்ற ஆட்சி அமைந்தவுடன் இந்த குறைந்தபட்ச ஊதிய தொகை 400 வழங்கப்படும் என்று அன்போடு நான் தெரிவித்துக் கொண்டு, கழகத்தினுடைய ஆட்சியில் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனை திட்டங்களை ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே 1,15,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில தகுதியுள்ள நபர்களுக்கு, ஒரு சில நபர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்ற தகவல்கள் எங்களுக்கு வந்திருக்கின்றது. அதை மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் அவர்கள் நேற்று முன்தினம் அறிவித்திருக்கின்றார்கள். மேலும் 45 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே விடுபட்டவர்களுக்கும் நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்று இந்த தருணத்திலே நாங்கள் அன்போடு உத்தரவாதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய் ஜெய் சூரியன்.